இந்த தொடர்ந்து யார் கலைமாமன்றத்தின் சார்பாக நம்முடைய ஏ.ஆர். ரமேஷ் அவர்கள் இந்த நற்பணி செய்து கொண்டு வருகிறார்கள். அவர் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, இருந்தாலும் தன்னால் இயன்ற அளவிற்கு இன்னும் அதை மீறி தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரை நான் இப்போ மரியாதை செலுத்துவதற்காக இந்த சால்வை போற்றுகிறேன். நீங்கள் அனைவரும் கைகோச கரகோச. சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அசோக் அவர்களையும் நாகராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து சிறப்பு இந்த படத்திறப்பு விழாவை சிறப்பித்தவர்கள், அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அசோக் இப்போ அவர் புரட்சி தலைவர் மறுபிறவை எடுத்த வரலாறு என்ற ஒரு நூல் யார் கொடுத்தது? அந்த நூல் அது பிரசுரம் செய்தது வசந்தா பதிப்பகம். அதனுடைய ஒரிஜினல் உரிமையாளர் கோ மோகன் ரங்கம், அவருடைய சுப்புத்திரன், இவருடைய பாட்டாளர். இப்ப இன்னொரு நூல், நான் என்னுடைய அரசியல் பயணம் என்ற ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கின்றேன். அதையும் இவர்தான் பிரசுரம் செய்கிறார்கள். ஆகவே பாட்டழகன் நீடுடி வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். அதனைத் தொடர்ந்து கவிஞர் அரிமா சிந்தைவாசன் அவர்களுக்கு ஏ.ஆர். கலை மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான கோயில். வந்து அந்த கோயிலுடைய நிர்வாக இயக்குனர் திரு ராஜு அவர்களை அன்போடு வருகிறவர்களை அன்போடு வருகின்றோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடையாது. அவங்கள பற்றி நம்ம வந்து 2-3 வார்த்தைகள் அவங்கள பற்றி பேசணும். அதற்காக ஒரு விழா இது. அதனால் வெறும் பேர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட இது டிக்னிட்டி இருக்குது, அதை சொல்லுங்கள். அடுத்ததாக ஊர்காவல் படையில் 24 ஆண்டுகளாக சிறப்பாக சேவை செய்து தி பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் அவார்ட் பெற உள்ள ஜி சுதாகர் அவர்களை ஊர்காவல் படையிலே 24 இங்க பாருங்க. தேங்க்யூ. சிறப்பான ஒரு நிறுவனத்தை அழகாக நடத்தி வருகின்ற நவோஜ் அவர்கள். திரு சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சண்முகம் அவர்கள். பி ஜெய்சங்கர் அவர்கள்.
திரு மெர்லின் திரு ராஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்காளம்மன் கோயில் அறியாத அடுத்ததாக அவரை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக என் தனக்கோடி அவர்கள் பெஸ்ட் சோர்ஸ் கூட அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தோடு மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த விருதினையும் சான்றிதழையும் வழங்குகின்றார். நம்முடைய ஏஆர் கலை மாமன்றத்தின் சார்பாக திரு ரமேஷ் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார். திரு பாலாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கேட்டரிங் துறையிலே சாதனை படைத்த பாலாஜி அவர்கள் Okay, sir. Wait, sir. Thank you. அற்புதமான ஸ்டுடியோ அனுராக் ஹால் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை செலக்ட் பண்ணிட்டு சார், அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க சார். பேராசிரியர் சங்கீதா அவர்களை சிறப்பிக்கிறோம். Sir, wait, sir, wait. Sir, okay, sir. Okay, sir. Thank you. சிந்தை வாசன் நேற்றைய தினம் கூட நிறைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நாடொரு பொழுது அற்புதமான மனிதர், இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். எல்லா நிகழ்ச்சிகளிலும் இவர்தான் நாயகன். இன்றைய நிகழ்ச்சியிலும் நம் சிந்தை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய சிந்தை வாசன் அவர்களுக்கு சிறப்பாக சிந்தை வாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய சக்தி அவர்கள் திரு வேலாயுதம் அவர்கள் இருங்க வேலாயுதம் பிரவீன் சொன்னேன்ல, பிரவீனா அவருடைய கணவர் தான் நம்முடைய சண்முக சுந்தரம். இந்த பாட்டெல்லாம் பாடினார்ல, அவர் தான் சண்முக சுந்தரம். அது உங்களுக்கு ஐடியா சொல்ல மறந்துட்டேன். அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நன்றி சார். வேலாயுதம் அரசு அவ்வளோ
இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா? ஒரு சுருக்கமாக ஓரை 2 மணித்துறைகளில் என்னுடைய பேச்சை முடித்து விடுகிறேன். எனக்கு பிறகு நான் ஒரு வேண்டுகோள், என்னுடைய அருமை சகோதரர் ஆவடி குமார் அவர்கள், அவர் எதிர்காலம், இது கடந்த முடிஞ்ச போன கதை, இவங்க தான் எதிர்காலம். நீங்க தொலைக்காட்சியில அவர் எவ்வளவு அருமையாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆக அது ஒரு விஷயம். ஆகவே நான் சென்றதுக்கு பிறகு கொஞ்சம் தயவு செய்து எனக்காக நீங்கள் பேச வேண்டும். இன்னும் இது சில படிகள் தான் ஏறி இருக்கிறீர்கள், இன்னும் பல படிகள் நீங்கள் ஏற வேண்டும் என்று 98வது வயசுல நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன். என்னுடைய சகோதரி விமலா, இன்னொரு மகள் விமலா இங்கே இருக்கிறார்கள். ரொம்ப பெரிய நண்பர்கள். குறிப்பாக இந்த அரங்கத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த அரங்கம் டாக்டர் கேத்தரின், அவங்க மகள் எங்க இருக்காங்க, டாக்டர் கேத்தரின் அவங்க மகள் பிரவீன். இங்கே டாக்டர் கேத்தரின் என்றவர் ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். பெரிய நம்ம டாக்டர் சாரதா மேனன் அவங்களுடைய தயாரிப்பு. கரெக்டா நான் மந்திரியா இருக்கும்போது சாரதா மேனன் மென்டல் ஹாஸ்பிட்டல் நாங்கள் எல்லாம் மீட்டிங். அவருடைய மகள். இந்த பில்டிங் அங்கே 2வது மாடியில அவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுடைய உதவியால நமக்கு ஏஆர் ரமேஷ் அவர்களுக்கு இந்த இடம் அவர் கொடுத்ததுக்காக அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நான் சென்றதுக்கு பிறகு இவர் பேச வேண்டும். இங்கே சுதந்திர தினம் என்று கூட போட்டிருக்காங்க. இங்கே அத்தனை பேரும் இங்கே இருந்தவங்க, நீங்க எல்லாரும் சுதந்திர மனிதர்களாக பிறந்திருக்கிறீர்கள். இங்கே ஒரே ஒரு ஆளு தான் அடிமையாக பிறந்தவன். அவன் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடிமை. என்னுடைய தந்தையே டாக்டர் எக்ஸாம் ரொம்ப ஃபேமஸா கோயம்புத்தூர்ல, அவரும் அந்த வெள்ளைக்காரத்தை பார்த்தார். ஆகவே 20 ஆண்டுகள் நான் பிரிட்டிஷ் பிரஜையாக இருந்தேன். எனக்கு இங்கே கீழ்பாக்கில் படிக்கும் போது 47ல் எனக்கு 20 வயசு. அப்பதான் சுதந்திரம் வந்தது. ஆகவே இங்க அந்த சுதந்திரத்தை நல்லா கட்டி காத்து எல்லோரும் ஒற்றுமையாக, கட்சியெல்லாம் வேற மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, அதெல்லாம் ஒரு ட்ரெஸ் மாதிரி. அத்தனை பேரும் இந்தியர்கள். ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோ, ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வோன்னு எழுதல, அவர் தாழ்வேன்னு எழுதிட்டார். அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஆவடி